வாங்க சீக்கிரமாக ஒரு ப்ரான் அண்ட் கார்ன் வச்சு ஒரு கூட்டு பொரியல் செய்யலாம். இதுக்கு ஒரு கடாயில் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்தால் போதும். அப்புறம் இதில் பழுத்த பச்சை மிளகா ரெட்டாக இருக்கும் இல்லையா, அது நம்ம யூஸ் பண்ணால் அதில் வாசனை நல்லாயிருக்கும். பழுத்த மிளகா கிடைக்கலன்னா நீங்கள் பச்சை மிளகாயே யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சாட்டே பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் பூண்டு, பொடியாக நறுக்குன பூண்டு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு நறுக்குனாலும் ஓகே தான். அப்புறம் அதையும் நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நம்ம சேர்க்கும் போது அந்த கார்னும் இந்த பச்சை மிளகா, ஆக்சுவலி பழுத்த மிளகா, இந்த பூண்டு எல்லாமே அந்த கார்னோடு சேரும்போது வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முதல்லையே ப்ரான் சேர்த்துக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க ப்ரான் ஃபஸ்ட்டு சேர்த்தா ரப்பரி ஆயிரும்ல. அப்படியெல்லாம் ஆகாது. நம்ம கரெக்டான டைமில் ஒரு 5 மினிட்ஸ் குக்கிங்லேயே இந்த கூட்டு பொரியல் நம்ம பண்ணிடலாம். இப்போது நான் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ப்ரான் சேர்க்கும்போது எப்போவுமே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்தா நல்லது. அது ஒரு பச்சை வாசனை போகிறதோட அந்த ப்ரானோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும். நெய்யில் வறுக்கிறதுனால இப்போவே உங்களுக்கு வீடு ஃபுல்லாக அந்த வாசனை பரவும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரோமா. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுங்க, பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி, பிரியாணி மாதிரி பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக சாப் பண்ணி அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நெய் கொஞ்சமாக தான் விட்டுருக்கோம். அதனால் வெங்காயம் ரொம்ப வதங்கி கலர்லாம் மாறும் அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அது டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் வெள்ளையாக மாறினா போதும். ஸோ அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக உள்ள எல்லா மசாலாவுக்கும் உள்ள மொத்த உப்புமே நான் சேர்த்துட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் கார்ன், இது ஆல்ரெடி அவங்க முக்கால் பாயில் பண்ணி வச்சுருக்கிற இது ஃப்ரோசன் கார்ன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா முழு சோளம் வாங்கி அவிச்சு உதுத்து அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ரெடிமேடில் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மிளகுத்தூள், நான் எனக்கு காரம் ரொம்ப வேணாம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரசாரமாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு நான் இப்போது கரம் மசாலா சேர்க்குறேன். இது மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, இது 4ம் கலந்த ஒரு பவுடரு. தனித்தனியாக உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வரும். நான் எல்லாம் கலந்து வச்சுருக்கனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்பைசியாக எல்லா ஃப்ளேவரும் வேணான்னா நீங்கள் கரம் மசாலாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்பைசி ஃப்ளேவர் பிடிக்கும். ப்ரானோடு சேரும்போது இந்த வாசனை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஊற்றின நெய், அப்புறம் இந்த சோளம் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும். அந்த தண்ணி ரிலீஸ் பண்ணுற தண்ணி, அந்த நெய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணி அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். இது ஒரு கூட்டு பொரியல் தான், ஒரு பொரியல் ஸ்டைலில் ஒரு கூட்டு. ஸோ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போவே ப்ரான்ஸ் முக்கால்வாசி வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். எதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன்னா, இது ஒரு ஃப்யூஷன் மாதிரி நம்ம பண்ணுறோம், இந்தியன் ப்ளஸ் சைனீஸ். ஸோ நம்ம சோளத்தோடு எப்போவுமே இந்த சோயாபீன்ஸு சாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். நிறைய நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கலர் பயங்கரமாக சேஞ்ச் ஆயிரும், ஃப்ளேவருமே நல்லா இருக்காது. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன், இதுவுமே ஆப்ஷனல் தான். பட் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தேங்காய் பால், அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது மோஸ்ட்லி ஒரு ஸ்வீட் இருக்கிறதுனால இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது அதோட அந்த ப்ரான்ஸும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஸோ அந்த தேங்காய் பால்லையே அந்த ப்ரான்ஸு, அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த சோளத்துடைய இது இது எல்லாமே போயிடும். இதை நீங்கள் மூடி போடணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே சட்டுன்னு லைட்டாக நெருப்பை வச்சாலே வெந்துடும். இந்த இலை சூட்லேயே நீங்கள் நல்லா வறுத்துடுங்க. ப்ரான்ஸ் வெந்துருச்சான்னு பார்த்து ஆசமாக வெந்திருக்கு. ஸோ இது தண்ணி வற்றுற வரைக்கும், நல்லா சுண்டுற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்த எல்லா தண்ணியுமே அப்சார்ப் ஆகிடுச்சு. நான் உப்பு போதுமான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கரெக்டாகவே இருக்குது. சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் போடணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் உப்பு சேர்க்கும் போதே அது கரெக்டாக கொஞ்சம் கம்மியான அளவுலேயே நீங்கள் சேருங்க. அப்போ தான் நீங்கள் சோயா சாஸ் ஊற்றும் போது அது பேலன்ஸ் ஆகும். ப்ரான் கார்ன் கூட்டு பொரியல் தயாராகிடுச்சுங்க.